திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். கனமழை காரணமாக நெல்லை பேருந்து நிலையத்தில் வெள்ளம் தேங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, கனமழை காரணமா நெல்லை பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதனை அகற்றும் நடவடிக்கைகள் ஏதேனும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றனவா? மேலும் பயணிகள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்காங்க? ராதா, தென் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று முதல் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி பகுதியில் நேற்று மாலை முதலே கனமழை என்பது தொடங்குகிறது. இந்த நிலையில் திருநெல்வேலி மாநகர் சந்திப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சந்திப்பு பேருந்து நிலையத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் இங்கு வரக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தின் வளாகம் முழுமையாக தண்ணீர் மூழ்கி இருக்கிறது. நீங்களே பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது அங்கு வரக்கூடிய பயணிகள் தங்கள் உடைமைகளை தலையில் தூக்கி சென்று கொள்ளக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பேருந்து நிலையம் என்பது கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்புதான் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி வடிகால்கள் முறையாக அமைக்கப்படாததன் காரணமாக தண்ணீர் வெளியேற வாய்ப்பு இல்லாத காரணமாகவே இந்த பேருந்து நிலையமே ஒரு குளம்போல் காட்சி அளிக்கிறது. மேலும் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது இந்த பேருந்து நிலையம் என்பது முழுமையாக மூழ்கியிருந்தது. இன்னும் அப்போது அந்த பயன்பாட்டுக்கு திறக்கப்படாமல் இருந்தது. ஆனால் தற்போது பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அங்கு இருக்கக்கூடிய வடிகால்கள் முறையாக தூர்வாரதன் காரணமாக தற்போது பேருந்து நிலையமே குளம்போல் மாறி இருக்கிறது. குறிப்பாக இந்த திருநெல்வேலி மாநகர் ரயில் நிலையத்தின் அருகே இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள், வங்கிகள் இருக்கிறது. தற்போது வங்கிகள், வணிக நிறுவனங்கள் அனைத்துமே நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் சேதமடைந்திருப்பதாக முதல்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தண்ணீரை வெளியேற்றுவதற்கு தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகமோ மாநகராட்சியை செய்யப்படவில்லை ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த கடந்த வெள்ளப்பெருக்கின் போது பெரிய அளவு வணிக நிறுவனங்கள் பெருமளவு இந்த பகுதியில் பாதிப்பை சந்தித்திருந்தது. அதே போல இந்த முறையும் பெரும் சந்திப்பை சந்திச்சிருப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த வணிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது உடனடியாக மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி மின்மோட்டார்கள் மூலம் இங்கு இருக்கக்கூடிய தண்ணீர்களை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒவ்வொரு முறை வெள்ளத்தின் போது இதே பாதிப்பை சந்திக்கக்கூடியதாக தெரிவித்திருக்கிறார்கள். நம்மோட ஒரு பொதுமக்கள் இருக்காங்க, கேட்கலாம். சார் வணக்கம். எப்ப இருந்து தண்ணி நிக்குது? இது விடியகால ஒரு 3:30 மணிக்கு தொடங்கின தண்ணி. 3:30 மணிலேருந்து தண்ணி ஆறிட்டு இப்ப எங்களுக்கு இங்க எல்லாமே சேதாரம். எனக்கு லேபில் எல்லாம் மிஷின் எல்லாம் தண்ணி ஆறிட்டு இது சராசரி சின்ன மழைக்கு இப்போ இந்த கண்டிஷன் ஆயிட்டு. இன்னும் டேம திறந்து விட்டாங்கன்னா இன்னும் என்ன நடக்குன்னு தெரியல. கடந்த முறை வெள்ளப்பெருக்கு இதே மாதிரி தண்ணி இருந்துச்சு, இப்ப நிக்குது இல்ல. கடந்த முறை 12 அடி தண்ணி, இது இப்ப கம்மியா தான் இருக்குது. இன்னும் இது ஏறாம இருந்தா சரிதான். என்ன காரணமா இருக்கு? எதனால திரும்பி இப்படி தண்ணி நின்றுகிட்டே இருக்கு அடிக்கடி? இது பராமரிப்பு கிடையாது. தண்ணி போகக்கூடிய வழிகளை எல்லாம் ஃபுல்லா அடைச்சு வச்சிருக்காங்க. இல்ல குளத்தக்கரையில இருந்து திறக்கக்கூடிய தண்ணி நேரம் உள்ளதான் வருது. அங்க ஆத்துப்பால இருந்து போற வழியை ஃபுல்லா அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப இப்படிதான் வந்துட்டே இருக்காங்க, ரெகுலரா நடந்துட்டே இருக்கும். இந்த டேம கூட இந்த சாக்கடை கூட அடைச்சு வச்சிருக்காங்க. நீங்களே கேட்கலாம். அந்த நீர்வரத்து கால்வாய்கள் அடைக்கப்பட்டதன் காரணமாகவே இது போன்ற நிகழ்வு என்பது அரங்கேறியிருப்பாகும். நீங்களே பார்க்கலாம். கை குழந்தைக்கு முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே தங்கள் உடைமைகளையும் குழந்தைகளையும் தூக்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா ஒரு பேருந்து நிலையம், சந்திப்பு பேருந்து நிலையம் என்பது ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேருந்து நிலையம். ஆக இந்த பேருந்து நிலையத்தில் நீர் மூழ்கியதன் காரணமாக பயணிகளும் பொதுமக்களும் பெருமளவு சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மின்மோட்டார்களை பயன்படுத்தியோ அல்லது கால்வாய்களை தூர்வாரியோ உடனடியாக அந்த தண்ணீரை உடனே வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். ராதா, களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருதுபாண்டி. கனமழை காரணமாக நெல்லை பேருந்து நிலையத்தில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பயணிகள், பொதுமக்கள். திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ
அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை மகா தீபத்தை காண தயாராகுங்கள்.